ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ லிங்க்கும் ஷேர் பண்ணியாச்சு. ஸோ எல்லாரும் வரட்டும், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னுடைய ஆடியோ வீடியோ கிளியரா இருக்குன்னா ஜஸ்ட் சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க, கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 15 நாள் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல் இருக்க போகுது. ஏன்னா யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ், யூஎக்ஸ் அனலிஸ்ட் மாஸ்டர் ப்ரோக்ராம் 15 நாள் என்னுடைய எவ்ரி 1 hour, எவ்ரிடே 1 hour வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ பெனிஃபிட்டபுளாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெல்கம் டு தி செஷன் கைஸ். ஸோ எல்லாரும் லைவ் வரட்டும், we can start. ஓகே, சூப்பர். ஸோ பீப்புள் ஆர் ஜாயினிங். ஓகே, ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க கைஸ்? நல்லா இருக்கீங்களா? ஸோ யூஐ யூஎக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஆப் ஆர் வெப் ஆப். ஓகே, அதில் ஒர்க் பண்ண போகிற ஒரு டெலிவரபிள். ஓகே, ஸோ இதில் நிறைய விதமான ரிசர்ச் ப்ராசஸ் இருக்குது, நிறைய விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு செஷன் தான் இந்த செஷன். ஸோ பிஃபோர் தட் நான் யார், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்தில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ என் பேர் ஆரோ லக்ஷ்மணன். நான் 2016 இன்ஜினியரிங் முடிச்சுட்டு உங்களை மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், சுற்றிட்டு இருந்தேன். அப்போதான் இந்த மாதிரி டிசைனிங் சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. நம்ம டிசைன் படிக்கலாம். டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா
ஓகே. ஸோ டிசைன் பண்ணலாம், டிசைன் கற்றுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வி ஸ்டார்டட் ஒரு கோர்ஸ் பண்ணேன். அந்த கோர்ஸ் படிச்சுட்டு நான் சென்னை போயிட்டு கிராஃபிக் டிசைனர் ஒர்க் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் சென்னையிலையும் ஒரு 4 வருஷம் பெங்களூர்லேயும் நம்ம என்ன பண்ணோம், ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் என்னுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல். ஸோ ஆரோ லக்ஷ்மன் நீங்கள் போட்டால் தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ கிராஃபிக் டிசைனர், UI UX designer and senior designer and design experience analyst in Accenture and Victoria's Secret. அது நான் வந்து ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண கம்பெனி. அண்ட் தென் என்னுடைய co-founded கம்பெனி டிஜிபானி டெக்னாலஜி அண்ட் டிமென்டி அகாடமிஸ் மை ஓன் கம்பெனி. ஸோ இதுதான் என்னுடைய growth. நான் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமா இந்த மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் டிசைனராக. ஸோ கிட்டத்தட்ட இதுவரையும் ஒரு ஒரு வி மேட் 250 to 300 பீப்புளை வந்து நாங்கள் டிசைனராக மாற்றிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அஸ்பிரன்ஸு ஒவ்வொரு விஷயத்தில் வந்து படிச்சுட்டு இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோலில் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ எங்களுடைய dmenti.com அப்படின்ற வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு கனெக்ட் வித் தெம். ஸோ இது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள், நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஆக்டிவிட்டீஸ். ஸோ நீங்கள் UI UX டிசைனர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு 15 நாள் ஃப்ரீ செஷனை நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ரெகுலராக அட்டன் பண்ணணும், லீவு போடாமல் அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா ஒரு நாள் கேப் விட்டாலும் உங்களை மறுபடியும் மோட்டிவேட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ கைஸ் ப்ளீஸ் டோன்ட் டேக் லீவ்ஸ் அண்ட் ஆல். நானுமே என்னை கமிட் பண்ணிக்கிறேன், நீங்களும் உங்களை கமிட் பண்ணுங்க. ஸோ லீவ் எடுக்க வேண்டாம், முடிஞ்ச வரையும் லீவ் எடுக்காம அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஸ்டார்ட் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஸ்டார்ட் போடுங்க guys. யா, எஸ் ஸ்டார்ட். ஓகே, சூப்பர். ஸோ UI UX டிசைன். ஓகே, ஸோ உங்கள் எல்லாருடைய ஒரு ட்ரீம் ஜாப் UI UX டிசைனர் ஆகணுன்றது கரெக்டா? ஸோ UI UX டிசைனரில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அதை எப்படி படிக்கிறது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐம் குயிக்லி ஷேரிங் மை ஸ்க்ரீன். எஸ், ஸோ என்னோட ஃபிக்மா ஸ்க்ரீன் ஓப்பன் அப் ஆயிருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் ஃபிக்மா தெரியுது? எஸ். ஸோ வெல்கம் டு அவர் ஒர்க் ஷாப். பேசிக்கலி UI UX டிசைன்னா என்ன, அதில் எப்படிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே போகலாம், எப்படிலாம் உங்களோட கெரியரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வெல்கம் டு டிமென்டி அகாடமிஸ் ப்ரீ பூட் கேம்ப் செஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8வதுலேருந்து 9வது பூட் கேம்ப் செஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இது மூலிமா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஆகிருக்காங்க. நிறைய பேர் அவங்களோட கெரியரில் அப்ஸ்கில் ஆகி பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
நிறைய பேர் என்ன டொமைன்குள்ள போகாம தெரியாம இருந்தவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நல்ல டொமைன்ல நல்ல ப்ரொஃபஷனல் இருக்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிமென்ட் அகாடமி இஸ் ஒன் ஆஃப் த பிரைம், என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து 9 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு கார்ப்பரேட்ல சரி மென்டார்ஷிப் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் 2021 இருந்து மென்டார்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்கிட்ட படிச்சவங்கலாம் இன்னைக்கு 13 எல்பிஎஸ் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. தட் இஸ் மை ப்ரவுட் டு சே, தட் இஸ் மை ப்ரவுட் ஸ்டோரி ஐ கேன் ஷேர் வித் யூ கைஸ். ஸோ அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுகன்யா. ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் வெரிசான். சுகன்யா மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து 45,000 50,000 சேலரி வாங்கிட்டு இருக்கிறாங்க. தே ஹாவ் ஸ்டார்டட் லேர்ன் வித் மீ ஆக்சுவலி. ஸோ என்கிட்ட இருந்து கற்றுக்க ஆரம்பிச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு ரைட் நவ் ஏர்னிங் குட் அமௌண்ட் ஆஃப் மணி. வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, லோக்கலில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நான் மென்டரிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி இன் பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், தமிழ்நாடு ஓவர் எல்லாத்துக்குமே பண்ணிட்டு இருக்கோம். பேரலி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில், அதாவது ஃபின்லாண்டில், அயர்லாண்டில், அதுக்கப்புறம் லண்டனில், ஸ்ரீலங்காவில் இந்த ஊரில் இருக்கிற தமிழ் மக்களுமே என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ் கற்றுக்கிறாங்க. எனிவே திஸ் அண்ட் ஆல் மை சக்ஸஸ் ஸ்டோரிஸ். ஸோ நான் நிறைய விதமான ஆப்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய ரிசியூம்ஸ்லாம் நான் ஷோ பண்ணுறேன் கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம். ஓகே, கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட். ஸோ வாட் இஸ் யூஐ அண்ட் வாட் இஸ் யூஐ யூஎக்ஸ் டிசைன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் என்ன சைட்லேருந்து வாட் இஸ் யூஐ அண்ட் வாட் இஸ் யூஎக்ஸ்ன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஐயா யூஎக்ஸான்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து யூஎக்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ யூஎக்ஸ் டிசைன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு மொபைல் ப்ராடக்ட் ஆர் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து அதை யூஸருக்கு சிம்பிளிஃபையான வேல யூஸ் பண்ண கொடுத்து அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசருடைய மோட்டிவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார், யூசரோட கோல், யூசரோட ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட்டு, யூசருக்கு என்ன தேவை என்ன தேவைப்படலை, மார்க்கெட் ரிசர்ச், யூசர் ரிசர்ச், இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு டிசைனை டெலிவரி பண்ணாருன்னா ஹீ இஸ் அ யூஐ சாரி யூஎக்ஸ் டிசைனர். ஸோ இந்த யூஎக்ஸ் டிசைனர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட், அதாவது ஒரு ப்ராடக்டோடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுறது தான் அவரோட வேலை. என்ன பண்ணுவார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 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 அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ யூசராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் அவர் என்ன பண்ணுவார், அந்த யூசராகவே தன்னை வந்து உருவகிச்சுக்கிட்டு அவங்களோட ஷூலேருந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் அவுட் பண்ணி ஒரு டிசைனை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் சொல்லுவாங்க. பேசிக்கலி அந்த ப்ராடக்ட்டை நல்லா யூஸ் பண்ணி பல்வேறு விதமான லாபம் கொண்டு வரணும். தட் இஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன்னா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சா? ஓகே, அப்படி ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுன்னா யூஎக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம்.
சாரி கைஸ், ஆக்சுவலா லிங்க் வந்து தப்பா ஷேர் பண்ணிட்டாங்க. டீம் மெம்பர்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. கைண்ட்லி ஜாயின் ஆன் தட் லிங்க். ஓகே. Hi guys. So sorry for the trouble. People shared wrong link with you guys. ஆக்சுவலா நான் வேற ஒரு வீடியோவை லைவ் பண்ணிட்டேன். சாரி ஃபார் தட். ஸோ ப்ளீஸ் ஜாயின் திஸ் லிங்க். ஓகே. ஓகே. எஸ். அதான் பார்த்தேன், என்னடா 15 பேர் தான் இருக்காங்கன்னு பார்த்தேன். ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் நியூவா ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ சாரி ஃபார் த ட்ரபிள். வி ஹாவ் மேட் ஸ்மால் மிஸ்டேக். ஸோ ஜாயின் பண்ணட்டும், பீப்புள் ஜாயின் பண்ணட்டும். So sorry for this. So please join in this link. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ண வேண்டியதுன்னா ஜாயின் பண்ண சொல்லுங்கப்பா. ஓகேவா? எஸ். எஸ், we are ready to go now. ஓகே, போலாமா? ஸோ வெல்கம் டு அவர் டே 1 செஷன். ஸோ நிறைய பேர் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ கைஸ், நான் ஆரோ லக்ஷ்மணன், யூஐ/யூஎக்ஸ் டிசைனர், சீனியர் டிசைனர். ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 9 வருஷமா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு, ஸோ ஒரு அகாடமி ஒன்று கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுடைய அகாடமி மூலயமா கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி ஒர்க்கிங் இன் அ குட் எம்என்சிஸ். என்னுடைய ரொம்ப ஜெம்மான ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா
வெரிசான்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் வெரிசான். அண்ட் அவங்களுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 13 LPA. ஓகே, ஸோ 13 LPAல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களை பற்றிலாம் நிறையா விஷயங்கள் ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் உங்ககிட்ட ஏன் நம்மளுடைய ஒரு டைம் சொல்கிற மறுபடியும் அப்படின்னா, நான் வந்து இது ஒரு பேஷனபிளாக எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து UI/UX டிசைனர் ஆகிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா மென்டார்ஷிப் தான். நான் ஒரு ஒரு பர்சன்ஸ் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு தான் நான் என்ன பண்ணேன், மென்டார் ஆனேன், சாரி டிசைனர் ஆனேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்மளுடைய பீப்புளுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒரு போர்ஷனுக்குள்ள வந்திருக்கோம். இவங்க எல்லாருமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் எஸ். ஸோ இவங்க எல்லாருமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் போய் எங்களுடைய dmenti.com உடைய அலுமினி போர்ட்டலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். கரண்ட்லி தே ஆர் ஒர்க்கிங் இன் தி இண்டஸ்ட்ரி. ஸோ எல்லாருமே 30,000 40,000 சேலரி வாங்கிட்டு இருக்காங்க, 60,000. ஸோ இந்த மாதிரி சேலரி வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ இந்த கம்யூனிட்டியில் நிறைய பேர் வந்து பூட் கேம்ப்ஸ் மூலியமாகவும் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஷார்ட் கோர்சஸ், இந்த 1 month இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இனிஷியேட்டிவ் பண்ணி பண்ணுறதுக்காகவே நான் வந்து ஃபுல் டைமாக மென்டார்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய எய்ம் அண்ட் என்னுடைய மோட்டிவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமலாக ஒரு 1 lakh டிசைனர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருவாக்கிடணும் எப்படியாவது. ஏன்னா நான் ஒர்க் பண்ண கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அக்செஞ்சர் கம்பெனி. அதே மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். பேசிக்லி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கிராஃபிக் டிசைனர் தான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட லைஃப்பை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிராஃபிக் டிசைனர் அண்ட் ஐம் பிகம் அ UI/UX டிசைனர் ஃபார் 2 years. அப்புறம் சீனியர் டிசைனர் அண்ட் டிசைன் இன்ஜினியரிங் அனலிஸ்ட், டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ் அனலிஸ்ட் இன் அக்சென்ச்சர் 2.5 yearsக்கு ஒர்க் பண்ணேன். அப்புறம் விக்டோரியா சீக்ரெட் ஆப் இதுக்கு ஒர்க் பண்ணியிருந்தேன், UX ஆப் டிசைனராக ஒர்க் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் இப்போ கரண்ட்லி ஐ ஹாவ் லான்ச்ட் மை ஓன் கம்பெனி கால் Digipandi Technologies. I'm a co-founder on that particular forum. And my own company, dmenti Academy Private Limited. So right now I am a founder of this academy. ஸோ உங்களுக்கு UI/UX பெட்டராக என்னை விட யாரும் சொல்லித்தர முடியாதுன்ற மாதிரி ஒரு கொள்கையோட நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், உங்க எல்லாருக்கும் UI/UX சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் பெனிஃபிட் ஆகணும், ஒரு பெரிய பெரிய நிலைமைக்கு போகணுன்றது என்னோட எய்ம். ஸோ ஹோப் யூ கைஸ் வில் லிசன் எவ்ரி டே. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் போடாமல் வரணும். ஒரு நாளும் லீவ் எடுக்காதீங்க. லீவ் எடுக்காமல் வந்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஓகே, ஸோ வி கேன் கோ நெக்ஸ்ட் லெவல். கரெக்டா? ஸோ ஐ திங்க் என்னோட இன்ட்ரொடக்ஷன் ப்ராப்பராக உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வில் ஸ்டார்ட் தி UX ஃபர்ஸ்ட். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா UX தான் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் UI. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர்னா யாரு அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் UX டிசைனர்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யூசரோடைய நீட், அவங்களோட மோட்டிவேஷன், அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஓகே, அவங்களோட ப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட் என்ன, பெயின் பாயிண்ட் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு, அந்த யூசர் வந்து லாகின் மட்டும் பண்ணுறது தான் வந்திருக்காரா இல்லை பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காரா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அந்த யூசருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து யோசிச்சு ஒரு டிசைனை ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா UX டிசைனர் சொல்லுவாங்க. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ UX டிசைனர் அப்படின்றவங்க யாரு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் கம்பெனிலையோ இல்லை ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலையோ ஒரு ஆப்போட எக்ஸ்பீரியன்ஸோ, அப்படி இல்லைன்னா ஒரு மொபைல் ஆப் ஆர் வெப் ஆப்போட எக்ஸ்பீரியன்ஸை பியூட்டிஃபை பண்ணி ஒரு ப்ராடக்டை டெலிவரி பண்ணவங்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா UX டிசைனர்ஸ். ஸோ இவங்க ஒரு ப்ராடக்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி மோர் யூசர் ஸ்பெசிஃபிக், யூசர் சென்ட்ரிக் டிசைன். ஒரு யூசரை மையப்படுத்தி அவங்களுக்காக ஒரு டிசைனை டெலிவரி பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் சென்ட்ரிக் டிசைன் சொல்லுவாங்க. டிசைன் திங்கிங் ப்ராசஸ் நிறைய இருக்குது இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு யூசருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா UX டிசைன் சொல்லுவாங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த ப்ராடக்ட் சொல்லுவாங்க. டே 1ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இட் ஷுட் பி அ டிஸ்கவரி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ UX டிசைனர்னா யார் தெரியுதா? ஸோ UX டிசைனர் இஸ் அ பர்சன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் தி யூசர்
and understand the process and understand about the accessibility and defining the designs based upon user need, motivation and their pain points. இதை பேஸ் பண்ணி ஒரு டிசைனை நீங்க பண்ணிட்டீங்கன்னா யூ பீப்புள் ஆர் யூஎக்ஸ் டிசைனர்ஸ். ஓகே, ஸோ யூஎக்ஸ் டிசைன் பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா யூஎக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ளீஸ் டைப் யூஎக்ஸ். சூப்பர், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ யூஎக்ஸ் டிசைனர்ஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு டீமோடைய ஒரு டீமோடைய பர்சன்ஸாக கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க. யார் கூட ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைனர்ஸ் கூட, டெவலப்மெண்ட் டீம் கூட, உங்களுடைய QA கூட, உங்களோட ப்ராடக்ட் ஓனர், ப்ராடக்ட் மேனேஜர் கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, as a UI UX designer you should work on multiple roles and multiple responsibilities. இப்போ UI UX டிசைனர்னா நீங்க UX-உம் பண்ணணும், UI-யும் பண்ணணும். சப்போஸ் நீங்க UX டிசைனரா இருக்கீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட ரிக்குவயர்மெண்ட் கேதரிங் மட்டும் முடிச்சுட்டு ஸ்டார்ட் வித் தி யூசர் ரிசர்ச், ஸ்டேக் ஹோல்டர் ரிசர்ச் எல்லாத்தையும் பண்ணிடுறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவையான பர்சோனா, எம்பத்தி மேப்பு, ப்ராசஸ் டிசைன்ஸு, அதுக்கப்புறம் ஜர்னி மேப்பு, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரு, யூசர் ஃப்ளோ, இது எல்லாம் போட்டு கொடுத்துருவதோட உங்களோட வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, ஆனால் இந்த யூஐ டிசைனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே டிசைனாக போட்டு காட்டணும். அவங்களோட வேலை என்னன்னா டிசைன் போடுறது மட்டும்தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆஸ் அ யூஐ யூஎக்ஸ் டிசைனர் யூ ஆர் த பார்ட் ஆஃப் த டிசைனர் டீம் அண்ட் பார்ட் ஆஃப் த மார்க்கெட்டிங் டீம் அண்ட் பார்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம். ஸோ இவங்க எல்லாருக்கூடயுமே நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டோடைப்பிங்கு, ஒயர் ஃப்ரேமு, டெஸ்டிங்கு, ஹைட்ரேஷன், பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபேஸஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் இருப்பீங்க. ஒரு டிசைனுடைய ஸ்டார்ட் டு எண்டு வரையும் இருப்பீங்க. அதே போல் ஸ்டார்ட் ஆகி லான்ச் ஆகிடுச்சு ஆப்பு, அப்பயும் நீங்கள் இருப்பீங்க. சொல்றது புரிஞ்சுதா? தட் இஸ் யூஎக்ஸ் டிசைனர். அவங்க வந்து ஒரு வேலை முடிஞ்சிருச்சு, எனக்கு ஆப் ரிலீஸ் ஆயிடுச்சு, உங்க வேலை முடிஞ்சிருச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது. வேலை லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் அதிகமாக வேலை இருக்கு. அதான் யூஎக்ஸ் அனாலிட்டிக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது என்னோட ஆப் எப்படி இருக்கு, மக்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதை ஷேப் பண்ணிட்டே இருப்பாங்க. தட் இஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனோட ஒர்க். ஓகே, ஸோ இப்போ யூஎக்ஸ் டிசைனர்ஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஆஸ் அ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்து ப்ராடக்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார், டாஸ்க் கொடுப்பாரு. ஓகே, அந்த டாஸ்கோடைய பிஆர்டின்னு ஒன்று செட் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எல்லாருமே நோட் புக் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நான் முன்னாடி சொல்லணும்னு நினச்சேன். ப்ளீஸ் டேக் எ நோட் புக். நான் சொல்கிற சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நோட் புக் உங்கள் கையில் இருக்குன்னா என்பி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். என்பி நோட் புக், நோட் புக் வித் பென்னு மறக்காம எடுத்துக்கங்க. ஏன்னா நிறைய டாபிக்ஸ் நான் சொல்லுவேன். ஓகே, நோட் புக் இருக்கா? ப்ளீஸ் டைப் என்பி. ஓகே, சூப்பர்.
ஓகே. ஸோ யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸோடைய ஒர்க்கில் ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பார் இல்லையா, ப்ராடக்ட் ஓனர் இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க என்கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம லாகின் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைமில் வந்து ஓடிபி வந்து போடக்கூடாது, ஓடிபி லெஸ் அத்தன்டிகேஷனோட எனக்கு வந்து என்ன பண்ணணும், ஆப் பண்ணணும். ஸோ நீ அதனால ஒரு யூஐ ப்ளோ போடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். இப்போ டாஸ்க் என்ன தெரியுமா, எனக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஃபார் ஓடிபி லெஸ் அத்தன்டிகேஷன். அதாவது ஓடிபி இல்லாத லாகின் பேட்டர்னை நான் கண்டுபிடிக்கணும். அது எந்தெந்த ஆப்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சுக்கணும் நான். ஓகே. அப்போது அந்த ஓடிபி லெஸ் லாகின் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றத நான் டிஸ்கவரி பண்ணி அனாலிசிஸ் பண்ணி டிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் ஐடியேஷன் பண்ணி என்னோட டீம்மேட்ஸ் எல்லாருக்கிட்டையும் உட்கார வச்சு பேச வச்சு அவங்க கூட நான் வந்து ஒரு சில டிராஃப்ட்லாம் போட்டு காட்டுவேன். இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த டிசைன் கிரிட்டிக்னு சொல்லுவாங்க. அந்த டிசைன் கிரிட்டிக் மூலியமா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஃபீட்பேக்காக கொடுப்பாங்க அவங்க எல்லாருமே. இப்போ இந்த டிசைன் இப்படி மாற்றுங்க, இந்த டிசைன் இப்படி வைக்காதீங்க, இந்த பாயிண்ட் இந்த மாதிரி மாத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஐடியா கொடுப்பாங்க. அந்த ஐடியாவை எல்லாத்தையும் நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நோட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணி மறுபடியும் சப்மிட் பண்ணுவேன் எங்களோட டீமுக்கு. அதாவது நம்மளோட டிசைன் டீமுக்குள்ளவே நடக்கும் இது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் யார்கிட்ட கொண்டு போவீங்க, உங்களுடைய பிஎம் கிட்ட கொண்டு போவீங்க. உங்கள் பிஎம் யாரு, ப்ராடக்ட் மேனேஜர். அப்புறம் ப்ராடக்ட் மேனேஜர் கூட முடிஞ்சதுக்கு அப்புறம் பிஏஓ. பிஓவும் பிஎம்மும் ஓகே ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட் டீம் கிட்ட போகும். இப்போ டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா டிசைன்ஸ் பார்ப்பாங்க. ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்கு, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டே இருப்பாங்க. செக் பண்ணிட்டு ஓகே எல்லாமே பயனாக இருக்குன்னா ஸ்க்ரீன்ஸோடைய எனக்கு இந்த ஐகான்ஸ்லாம் எடுத்து டவுன்லோட் பண்ணி கொடுங்க, இந்த இந்த சிஎஸ்எஸ் எல்லாம் எனக்கு கொடுங்க, HTML எனக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. தேவைப்பட்டா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நீங்கள் கொடுக்க தேவையில்ல, அவங்களே எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க டெவலப்பர் என்ன பண்ணுவார், டெவலப் பண்ணுவார்ல, அந்த டெவலப் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அனுப்பி வைப்பாங்க. இதோ பாருங்க நீங்க நீங்க பண்ணது எல்லாத்தையுமே அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க, நீங்க ஒரு டைம் செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் சொல்லுவாங்க. என்னது, யூசபிலிட்டி டெஸ்டிங். நோட் பண்ணிக்கங்க கைஸ், யூசபிலிட்டி டெஸ்டிங். அப்போ அந்த டெவலப் பண்ணதை உங்ககிட்ட திருப்பி அனுப்புவாங்கல்ல, அது கோடிங்ல டெவலப் பண்ணிருப்பாங்க. அதை ஃபுல்லா கோத்ரூ பண்ணி பார்த்துட்டு ஃபாண்ட் சைஸு டெக்ஸ்ட் சைஸு எல்லாமே கரெக்டா இருக்குதா, நம்ம டெவலப் பண்ணி கொடுத்தது நம்ம டிசைன் பண்ணி கொடுத்தது தான் டெவலப் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி நீங்க எஸ் கோஹெட் அப்படி கொடுத்தா மட்டும்தான் அது QA டெஸ்ட்டுக்கு போகும். அடுத்து QA வந்து என்ன பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணிட்டு தே வில் ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணுவாங்க. அப்பதான் லைவுக்கே வரும். இதான் ஒரு அப்ளிகேஷன் டிசைனோட ஒரு ப்ராசஸ். இதுல யூஎக்ஸ் டிசைனோட ஒர்க் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கா? ஸோ கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சி அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். கமான் கைஸ், டைப் சி. ஓகே, இப்போ யுஎக்ஸ் டிசைனோட டூல் என்ன இது எம்டியா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எக்ஸாக்ட்லி. இப்போ நான் உங்களை கொஸ்டின் கேட்க போறேன். யுஎக்ஸ் டூல்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யுஎக்ஸ் டூல்ஸ்னா என்னது? எல்லாரும் இப்போ நீங்க என்ன ஆன்சர் சொல்லுவீங்க நான் சொல்லிட்டா? ஃபிக்மா, XD, பால்சமிக், மீரோ போர்ட், ஃபோட்டோஷாப், இந்த மாதிரி என்னென்ன டூல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே யூஎக்ஸ் டூல் சொல்லுவீங்களா? இஸ் இட் கரெக்ட்? வாட் ஆர் த யூஎக்ஸ் டூல்ஸ் யூ நோ? சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான கொஸ்டின் கேட்டிருக்கேன். வாட் ஆர் த யூஎக்ஸ் டூல்ஸ் யூ நோ?
கரெக்டா? ஸோ இப்போ யூஎக்ஸ் டூல்னா தானே சொல்லியிருக்கீங்க? மாற்றி ஏதாவது சொல்லிட்டீங்களா? ஸோ யூஎக்ஸ் டூல்னா என்ன அப்படின்ற கொஸ்டினுக்கு நீங்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்கீங்கன்னு பார்த்துடலாமா? ஒரு ஃபிட் செக் பார்த்துருமா? சரி, ஓகேப்பா, பார்த்துருமா? ஓகே, டன். எஸ். வாவ். கம்யூனிகேஷன். ஓகே. அவர் நாலேஜ் டிசைன் தான் ப்ரோ யூஎக்ஸ் டூல். ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் தி நீட்ஸ், டிஃபைன் தி ப்ராப்ளம், ஃபிக்மா அடோபு, ஃபிக்மா ஃபோட்டோஷாப்பு அண்ணா, யூசர் நீட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் தி வாட் இஸ் யூசர் நீட். ஓகேப்பா. ஆக்சுவலி யூஎக்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎக்ஸ் டூல்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் திங்கிங் அப்படின்றது ஒரு டூலு, ஹியூமன் சென்ட்ரிக்ன்றது ஒரு டூலு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி சென்ட்ரிக்ன்றது ஒரு டூலு, யூசர் பர்சோனான்றது ஒரு டூலு, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் இஸ் ஒன் டூல், யூசர் ஃப்ளோ இஸ் ஒன் டூல், ஓகே, எம்பத்தி மேப் இஸ் ஒன் டூல். இந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் வந்து யூஎக்ஸ்குள்ள படிக்கிறது. நீங்க எல்லாருமே யூஎக்ஸ் டூல்ன்றது என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்க, புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, யூஎக்ஸ் டூல்னா அடோபு, ஃபிக்மா, எக்ஸ்டி அப்படின்னு சொல்றீங்க. இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஆக்சுவலி யூஎக்ஸ் யூஐல முக்கியமான விஷயம் நீங்க படிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ராப்ளம்ல யூஎக்ஸ் மெத்தடு அண்ட் டூல்ஸ்னு இருக்கு பாருங்க. அதாவது யூஎக்ஸ்குள்ளவே எம்பத்தி மேப்ன்றது ஒரு டூலு, ப்ராப்ளம் சால்விங்ல பர்சோனான்றது ஒரு டூலு, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங். அஃபினிட்டி மேப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தடாலஜி, கார்ட் சார்ட்டிங்ன்றது ஒரு மெத்தடாலஜி. இந்த மாதிரி லாட் ஆஃப் யூஎக்ஸ் மெத்தடாலஜி அண்ட் டூல்ஸ் ஆர் அவைலபிள் அப்பார்ட் ஃப்ரம் விஷுவல் டூல்ஸ். அதாவது ப்ரோட்டோடைப்பிங் பண்ணக்கூடிய ஏஐ, அதாவது எக்ஸ்டியோ இல்லை ஃபிக்மாவோ இல்லாத டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டூல்ஸ் இருக்கு யூஐ யூஎக்ஸில். நம்ம எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கிறோம்? யூஎக்ஸ் யூஐ டூல்னா ஃபிக்மா தான், எக்ஸ்டி தான், பால்சமிக் தான் அப்படின்னு சொல்கிறோம். கிடையாது. இதுதான் டூல்ஸு. அதாவது பர்சோனா, நோட் பண்ணிக்கங்க, பர்சோனா, எம்பத்தி மேப்பு, ஜர்னி மேப்பு, அஃபினிட்டி மேப்பு, கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி, பிரைன் ஸ்டாமிங் மெத்தடாலஜி, ஐடியேஷன், prototyping, low fidelity prototyping, high fidelity prototyping. ஓகே. இதெல்லாம் என்னது? டூல்ஸ், மெத்தட்ஸ். இதெல்லாம் ஒவ்வொரு ப்ராசஸ். நீங்க எப்படிலாம் பண்ணுவீங்க, எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்கான ப்ராசஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஓகே. புரிஞ்சுச்சா? இப்ப புரிஞ்சுதா? யூஎக்ஸ் டூல்னா என்னது? உங்களோட டிசைன் திங்கிங் ப்ராசஸ், உங்களுடைய உங்களுடைய டிசைன் திங்கிங் ப்ராசஸ், உங்களுடைய டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், யூஎக்ஸ் டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். இதுதான் வந்து யூஎக்ஸ் டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் தான் நான் தனியாக டூல்ஸ்னு வச்சிருந்தேன். அதை நிறைய எம்டிஆர் விட்டுறதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க எல்லாம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ நீங்க இப்போ பண்ணியிருக்கிறது என்னன்னா, டூல்ஸ் வந்து யூஐ டூல்ஸ், அதுக்கு பேரு. நீங்க சொன்னது ஃபிக்மா, விஷுவல் டூல்ஸ், ப்ரோட்டோடைப்பிங் டூல்ஸ் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா தான் பால்சமிக்கு, மீரோ போர்டு, ஃபோட்டோஷாப் இஸ் அ விஷுவல் டிசைனிங் டூல். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபார் ஒன்லி விஷுவல் பர்ஸ்பெக்டிவ் மட்டும் பண்றது. ஆனா ஃபிக்ஜாமு, மீரோ போர்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் டூல்ஸ். இது எல்லாமே டாக்குமெண்டேஷன் பர்பஸ் பர்பஸ் பர்பெஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க யூஸ் பண்றது. ஓகே, காட் இட். ஸோ யூஎக்ஸ் மெத்தட்ஸ் அண்ட் டூல்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிச்சா? அப்படி ஐடியா கிடைச்சுன்னா டூல்ஸ், TOOLS அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், டூல்ஸ்.
ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ கைஸ். அடுத்து பார்க்கலாமா? சூப்பர். நான் சொன்னேன்ல அந்த டிசைன் ப்ராசஸ். ஓகே, ஸோ யூஐ யூஎக்ஸோட டிசைன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லி டிசைன் திங்கிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு டிசைனராக ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஹூ இஸ் யுவர் டார்கெட் ஆடியன்ஸு, வாட் இஸ் த ப்ராப்ளம், அண்ட் ஹவு யூ கேன் ஏபிள் டு அப்ஜெக்ட் தெம், அப்ஜெக்ட் ஹவு யூ கேன் ஆர்டிஃபெக்ட் தெம். அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க என்னெல்லாம் யோசிக்க வராங்க அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தி யூசர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்ன்றது என்னன்னா கண்டக்டிங் தி ரிசர்ச். இப்போ நீங்க ஒரு யூசர்ஸ் கிட்ட உட்காந்து அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்றதுக்கான நோட் பண்றது, அதுக்கு பேர் வந்து யூசர் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தடாலஜில நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. லைக் நேராக போய் இன்டர்வியூ பண்ணுறது, ஃபோன் மூலிமா இன்டர்வியூ பண்ணுறது, வீடியோ கால் மூலிமா இன்டர்வியூ பண்ணுறது, இது எல்லாமே யூசர் இன்டர்வியூ மெத்தடாலஜி. இதே போல் நீங்கள் ஸ்டேக் ஹோல்டர்கிட்டையும் நீங்கள் கேட்பீங்க. யார் ஸ்டேக் ஹோல்டர்? ஸ்டேக் ஹோல்டர்ன்றவங்க உங்களுக்கு பணம் கொடுத்து இந்த ஆப்பை டெவலப் பண்ணுங்க சொல்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு ஸ்டேக் ஹோல்டர். அதே போல் ஒரு டீமில் ஒரு ஆப்பில் 5 மாடியூல் இருக்குன்னா அந்த 5 மாடியூலுக்குமே தனித்தனி ஆட்கள் தான் டெவலப் பண்ணுவாங்க. அதாவது மை அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் ஒரு டிசைனராக ஒர்க் பண்ணுறேன்னா என்ன மாதிரியே 5லேருந்து 6 பேர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு வேர்ஷனுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு 50 பேர் தனியாக டீமாகவே இருப்பாங்க. இதே போல் இன்னொரு மாடியூலுக்கு இன்னொருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் டீம் தான், ப்ராடக்டோட மாடியூல் டீமு. அந்த டீம்லேயுமே ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்போ இவங்களுமே ஒரு ஸ்டேக் ஹோல்டர் தானே. அப்போ இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர், எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர் 2 பேர் இருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர், எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர். அப்போ உங்களுடைய யூசர்ஸ் யாரு? உங்களுடைய யூசர்ல 2 விதமான யூசரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எண்ட் யூசர், ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இந்த மாதிரி நிறைய ரெண்டு ரெண்டு விதமான யூசர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய விதமான யூசர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள பற்றின ஐடென்டிஃபிகேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது. டார்கெட் ஆடியன்ஸ் அண்ட் தேர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், இது ரொம்ப 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 முக்கியம். அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரிசர்ச் இதான் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜஸ். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுவீங்க. யாரை பத்தி அனலைஸ் பண்ணுவீங்க? இப்போ எப்படிலாம் வந்து இந்த யூசருக்கு நம்ம பர்சோனா போடலாம். பர்சோனா என்ன தெரியுமா? பர்சோனான்றது ஒரு பிக்சல் கேரக்டரு. அதாவது நீங்க வந்து இப்போ ஒரு 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 ஆப் டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா அது எந்த வயசுக்கான ஒரு யூசருக்கு போக போகுது, எத்தனை மாதிரியான இங்கிலீஷ் தெரியுமா, லாங்குவேஜ் தெரியுமா, எந்த ஊருக்காரங்க, இந்த மாதிரியான எல்லா விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கும் நீங்க எங்க கத்துப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்சோனால தான் கண்டுபிடிப்பீங்க. ஓகே, அஃபினிட்டி மேப்பிங், எம்பத்தி மேப்பிங், இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அனலைஸ் தி யூசர்ஸ். அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச டேட்டாவை எல்லாத்தையுமே என்ன பண்ண போறீங்க? கொட்டி ரிசர்ச் பண்ண போற டேட்டா. இந்த ரிசர்ச்ல இருந்து வந்த டேட்டாவை எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? தரம் பிரிக்க போறீங்க. அடுத்து ஸ்கெட்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன், அப்படி இல்லைன்னா பேப்பர் ப்ரோட்டோடைப்பிங் ஒன்று பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நார்மல் லோ ஃபெயிலிட்டி ஒன்று பண்ணிட்டு, அப்புறம் மிட்டு, அப்புறம் ஹை ஃபெயிலிட்டி பண்ணதுக்கப்புறம் யூசர் டெஸ்டிங் நடக்கும். அதாவது ஒரே டிசைன் ப்ராசஸ்க்கு, ஒரே டாஸ்க்கு 2லேருந்து 3 விதமான டிசைன்ஸ் பண்ணி இதில் எது பெட்டராக இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பேர் தான் கண்டக்டிங் யூசர் ரிசர்ச். ஓகே, ஸோ உங்களோட டிசைன் ப்ராசஸ் கிளியரா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா டிபி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒயர் ஃப்ரேம். ஓகே, இது வந்து பேப்பர் ப்ரோட்டோடைப்பிங்ல வச்சு பண்ணது. ஐ ஃபெயிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லைக் இருங்க, நான் அதையுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஐ ஃபெயிலிட்டி டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப் என்னுடைய ஃபிக்மா ஃபைல் ஓப்பனில் தான் இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் என்னோட ஐ ஃபெயிலிட்டி டிசைன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஐ ஃபைலைட் டிசைனு. இதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி அது எப்படிலாம் இருக்கும்னா இந்த மாதிரி கோடு போட்ட மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் லோ ஃபைலிட்டி. த ஃபைனல் அவுட்கம் வில் பி லைக் திஸ். ஃபைனல் அவுட்புட் இப்படிதான் இருக்கும். இதான் ஐ ஃபைலிட்டி, இது வந்து லோ ஃபைலிட்டி. இதெல்லாம் நீங்க படிப்பீங்க, இந்த 15 நாள் செஷனை நீங்க படிப்பீங்க. இதெல்லாம் சும்மா நீங்க கிளான்ஸ் கிடைக்கிறேன் நான் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த முக்கியமான டெலிவரபிள் கீவேர்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யூஎக்ஸ் psychology, UX methods, UX strategy, design process,
design research, inclusive design, mental model, empathy map, dark patterns, universal design, accessibility, user research, user interview, user journey, user persona, affinity map, user microcopy, UX microcopy, gamification. These all the keywords you must need to understand and you need to keep remember. ஓகேவா? இதெல்லாம் மறக்கவே கூடாது. இதெல்லாம் மறந்துட்டீங்கன்னா நீங்க UI UX டிசைனர் கிடையாது. ஓகே? ஸோ மறக்காம இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணிட்டீங்கன்னா நோட்டட் அப்படி சொல்லி போடுங்க. நம்ம வந்து UI போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாமே UX பத்தி பார்த்துருக்கோம். ஓகே? நெக்ஸ்ட் நம்ம போய் எதை பார்க்க போறோம்? UI பத்தி பார்க்க போறோம். சரியா? நோட்டட் போடுங்க பார்க்கலாம். கிராஃபிக் டிசைனர் படிச்சுட்டு இருக்கீங்க, யூஐ யூஎக்ஸ் படிக்கலாம், தாராளமா படிக்கலாம். சிராஜ் பாய், தாராளமா படிக்கலாம். அதெல்லாம் பத்தி நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன் கண்டிப்பா. சரிங்களா? இப்ப நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணுங்க. அங்கேயே ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, ஒரு கதை. நோட் பண்ணுங்கயா. ப்ளீஸ் நோட் இட் டவுன். நோட் பண்ணிட்டீங்கன்னா நோட்டட் போடுங்க. ஒன்லி யூஎக்ஸ் மட்டும் நோட் பண்ணுங்க, யூஐ நோட் பண்ணாதீங்க. ஓகே? அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட். சூப்பர். நோட்டட் நோட்டட் போடுங்க கடகன்னு. ஓகே, அடுத்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா யூஐ. யாருப்பா அந்த யூஐ டிசைனர்? அவர் என்னப்பா பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷுவல் டிசைன்ல ஒர்க் பண்ணுவார், கலர் கலரா ஒர்க் பண்ணுவார். அதாவது கூகுள் பேன்னு எடுத்துங்களேன். கூகுள் பேல நீங்க என்னெல்லாம் பண்ண முடியுது? ஸ்டெப் ஒன், ஸ்கேன் பண்ணி பே பண்ண முடியுது. ஒரு ப்ராசஸ், ஒரு டாஸ்க்னு வச்சுங்க அதுக்கு பேர். ஓகே? ஃபோன் நம்பர் சர்ச் பண்ணி போட முடியுதுல்ல, அதுக்கு பேர் ரெண்டாவது டாஸ்க். ஓகே? அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் போட்டு பே பண்ண முடியுதா? மூணாவது டாஸ்க். உங்களோட கார்டு ஆட் பண்ண முடியுதா? நாலாவது டாஸ்க். இந்த மாதிரி ஏ டு இசட்ல இருக்கிற ஒவ்வொரு டாஸ்க்கும் மொத்தமா சேர்ந்தா யூசர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூசர் ஃப்ளோ எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணிட்டு இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர்ஸ் மூலயமா அதை டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த யூஐ யூஎக்ஸ் டிசைன்ஸ் கிட்ட போவோம், யூஐ கிட்ட போவோம். யூஐ டிசைன் என்ன பண்ணுவாரு? அந்த யூசர் ஃப்ளோ எல்லாம் பார்த்துட்டு, ஓகே 1 2 3 3 3 ஓகே 3 ஆக்ஷன் தேவைப்படுது அப்படி சொல்லி அவர் என்ன பண்ணுவாரு? ஃபுல் யூஐ ஒரு செட்டு, அதே மாதிரி இன்னொரு வேரியேஷன் சொல்லிட்டு 3ல இருந்து 4 வேரியேஷன் டிசைன் பண்ணி உங்களுடைய யூஐ யூஎக்ஸ் டீம் கூடயும் கொலாபரேஷன் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இதற்கு பெயர் யூஐ டிசைனர் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நான் ஒர்க்ல இருந்து சொல்றேன். இந்த சப்ஜெக்ட்ல இப்படி போட்டிருக்காங்க பாருங்க. யூஐ டிசைனர்ஸ் டிசைன் ஆல் தி ஸ்கிரீன்ஸ் தட் மேக் அப் யா டிஜிட்டல் யூசர் இன்டர்ஃபேஸ். The individual elements featured those screens, such as overall layout, individual screen, and separate screen fit together. ஸோ ஐகான் ஒர்க் பண்ணுறது, டைப்போகிராஃபியில் ஒர்க் பண்ணுறது, கலரில் ஒர்க் பண்ணுறது, லேஅவுட்டில் ஒர்க் பண்ணுறது, ஆண்ட்ராய்டு ஒய்எஸ்ஆ ஐஒய்எஸ்ஆ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒர்க் பண்ணுறது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூஐ டிசைனர்ஸ் தான். புரிஞ்சுதா? காட் இட்?
ஸோ யூஐ டிசைனர்ஸ் பற்றி எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது ப்ரோ. அவங்க வந்து விஷுவல் டிசைனராக ஒர்க் பண்ணுவாங்க. மொபைல் ஆப்போடைய டிசைன்ஸ், ஸ்க்ரீன் டிசைன்ஸுக்கும் மல்டிபிள் லேஅவுட்ஸுக்கும் ஒர்க் பண்ணுறவங்க. தே வில் கிரியேட் மல்டிபிள் வெர்ஷன் ஆஃப் த டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களா யூஐ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? சூப்பர், வெரி குட். யூஐ, யூஐ டைப் பண்ணுங்க யூஐ. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஸோ யூஐ டிசைனர்ஸ் என்னென்ன பண்ணுவாங்க, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஸோ தே வில் ஒர்க் ஆன் தி கண்டென்ட்டு, ரிசர்ச், லே அவுட்டு, ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸு, அட்ராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸு, எண்ட் யூசர் பர்ஸ்பெக்ட்லேருந்து ஒரு கலர்ஃபுல்லான அவுட்புட் கொடுக்கறது யூஐ டிசைனர்ஸ் தான். ஐகான் எடுத்து வந்து கொடுக்கறது, கோடிங் எடுத்து வந்து கொடுக்கறது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமரோட அனலைசிஸ், அதாவது இந்த யூசர் பர்சனா மூலியமா ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ வச்சா இந்த யூசருக்கு தெரியும், டெக்ஸ்ட் சைஸ் எவ்வளோ வச்சுக்கலாம், ஐகான் சைஸ் எவ்வளோ தூரம் வைக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யார் முடிவு பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய யூஐ டிசைனர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான டிசைன் அப்ரோச்குள்ளே போகலாம், தீம். இப்போ வந்து தீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் மார்பிசம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளே மார்பிசம், இந்த மாதிரி நிறைய விதமான தீம்ஸ்லாம் வரும். ஓகேவா? லே அவுட்டில் ஃப்ளாட் லே அவுட்டு, கிரேடியன் லே அவுட்டு, இந்த மாதிரி நிறைய லே அவுட் வருது. அந்த லே அவுட்டில் எந்த லே அவுட்டில் நம்ம போகலாம் அப்படின்றத முடிவு பண்ணுறது யூஐ டிசைனர்ஸு. அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப்பிங். யூஐயில் ப்ரோட்டோடைப்பிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கில் செட்டு. அதாவது ஒரு ஆப் நீங்கள் டெவலப் பண்ண மாதிரியே இருக்கும், கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு பேர் வந்து யூஐ ப்ரோட்டோடைப்பிங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய ஆப்பை, வெப் ஆப்பை எல்லா ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்தந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி காட்டும், தான் ரெஸ்பான்சிவ்னஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ராக்டிவிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்டு, அண்ட் தென் டிசைன் வித் தி டெவலப்பர்ஸ். ஸோ உங்களோட டெவலப்மெண்ட் டீம் கூட க்ளோஸாக கோஆர்டினேட் பண்ணி, ஐகான் வேணுமா இருக்குது, கோடிங் வேணுமா இருக்குது, சிஎஸ்எஸ் வேணுமா இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா HTML இருக்கா இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுக்குறது தான் அவங்களோட வேலை. திடீர்னு ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் உட்காந்து சேஞ்சஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டூல்ஸ் என்னெல்லாம் ப்ரோ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான விஷுவல் எலமெண்ட்ஸ் டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபோட்டோஷாப்பு, இல்லுஸ்ட்ரேட்டரு, ஃபிக்மா, ஸ்கெட்சு, எக்ஸ்டி எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. தே ஆர் ஃபைனல் ப்ராடக்டோட டிசைன் பண்ணக்கூடியவங்க. அதனால தான் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் யூஎக்ஸ் டிசைன் என்ன பண்ணுவாங்கன்னா, பால்சமிக்கல் மீரோ போர்டில் அழகாக ஒயர் ஃப்ரேம் மட்டும் போட்டு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் முன்னாடிலாம் தனித்தனி ரோலாக இருந்தது. யூஎக்ஸ் தனியாக இருந்தது, யூஐ தனியாக இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி யூஐ யூஎக்ஸ் டிசைனர் மாற்றிட்டாங்க ஆக்சுவலாக. ஓகே. ஸோ என்னென்ன மாதிரியான கோடிங் லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு முன்னாடி என்ன ஸ்டாண்டர்ட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஸ்டாண்டர்ட், iOS ஸ்டாண்டர்ட், விண்டோஸ் ஸ்டாண்டர்ட், இதெல்லாம் ஓஎஸ் உடைய பேட்டர்ன்ஸ். இந்த ஓஎஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு பெட்டரான டிசைன் பண்ண முடியும். அப்போ ஒரு பெட்டரான டிசைன் பண்ணணும்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓஎஸ். ஆண்ட்ராய்டோட ஓஎஸ் தெரிஞ்சிருக்கணும், iOS தெரிஞ்சிருக்கணும், விண்டோஸ் ஓஎஸ் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் தெரிஞ்சா போதுமா? கோடிங் நாலேஜ் இப்போ கேட்டிங்களே சிராஜ் பாய், கேட்டிங்களே வந்துச்சு பாருங்க, நானே சொல்லியிருப்பேன். HTML அண்ட் சிஎஸ்எஸ் கொஞ்சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அண்ட் தென் விஷுவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எலமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு HTML ஒரு ஒரு விஷயம் என்ன வைக்கிறீங்கன்னா அதோட எலமெண்ட் தெரியணும். ஒரு ஐக்கான்னா அது பேர், அந்த ஐக்கானோடைய பேர் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட்டனு, பேனரு, டைப்போகிராஃபிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடரு, கரோசல் பேனரு, சிப்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குப்பா, நிறைய இருக்கு. இந்த எலமெண்ட்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ யூஐ டிசைனர் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ என்னென்ன பிளாட்ஃபார்முக்கெல்லாம் ப்ரோ டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டு, மொபைல் ஆப்பு, டேபு, டெஸ்க்டாப்பு,
அப்புறம் வந்து மேக் ஆப்பு, விண்டோஸ் ஆப்பு, ஸ்மார்ட் வாட்ச் இன்டர்ஃபேஸஸ், அதாவது வியரபிள் ஓஎஸ்லாம் வந்துருச்சு இப்போதைக்கு. ஓகேவா? அதாவது விஷன் ப்ரோ ஓஎஸ்லாம் வந்துருச்சு. வியரபிள் ஓஎஸ்னா நம்ம வாட்ச்சு, விஷன் ப்ரோ ஓஎஸ்லாம் நம்ம வந்து போடுற அந்த மெட்டா மெட்டாவும், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோடைய மெட்டா மெட்டா மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா விஆர் கிளாஸ் இருக்கு இல்லையா? அந்த விஆர் கிளாஸுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு டிசைன்ஸ் வந்து நம்ம தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ எனி கைண்ட் ஆஃப் அ டிசைன் நம்ம மட்டும் தான் பண்ணுவோம். சொல்றது புரிஞ்சுதா? டிசைன்னா நம்ம தான். எந்த ஆப் நீ வேணா வா, என்ன ஆப் வேணா பண்ணு. டிவிக்கு பண்றியா பண்ணு, நான் தான் பண்ணுவேன். டிசைன் நான் தான் பண்ணுவேன். ஏ எங்க அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எங்களுடைய டிசைன் வந்துட்டாலுமே, ஆப்போட டிசைன் வந்துட்டாலுமே நம்ம இல்லாம ப்ராடக்ட் நடக்கவே நடக்காது. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ப்ரோ படிச்சா வேலை கிடைக்குமா ப்ரோ? கன்ஃபியூஷன் பண்றாங்க ப்ரோ. அதுல கோடிங்ல படின்றாங்க ப்ரோ. இதுல படிங்கன்றாங்க ப்ரோ. என்ன பண்றதுன்னே தெரியல ப்ரோ அப்படின்னு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு 100 இன்ஸ்டாகிராம்ல டிஎம்ஸ். எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ் படிக்க வேணாம் சொல்றாங்க. கோடிங் படிக்க சொல்றாங்க. கோடிங் எல்லாருக்குமே வரும்பா. டிசைன் எல்லாருக்கும் வந்துருமா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ டிசைன் இஸ் நாட் ஈஸி ஃபார் எவ்ரி ஒன். அதெல்லாம் உனக்கு வந்து அதுக்குள்ளே இருக்கணும்னு இருக்குதுன்னா நீ இருக்கிற அவ்வளோதான். இங்கே இப்போ அட்டன் பண்ணிட்டு இருக்க 40-50 பேர் மட்டும் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் யூஐ யூஎக்ஸ் வந்து வரணும், டிசைனருக்குள்ளே வரணுன்றது உன் தலையில் எழுதி இருக்குது, நீ வந்திருக்கிற, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் அ கேஸ் ஆஃப் எவ்ரி ஒன் கேன் டூ த சப்ஜெக்ட். ஒன்லி இன்ட்ரெஸ்டட் ஃபோக்ஸ் ஒன்லி கேன் டூ திஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இப்போ முக்கியமான ஒரு பார்ட்டுக்கு வர போகிறோம். என்ன பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி. ப்ரோ இப்போ நான் எப்படி ப்ரோ ஒரு ஒரு இப்போ நான் வந்து படிக்கிறேன் ப்ரோ. ஓகே, நான் வேலைக்கு போயிட்டேன். இப்போ நான் வேலைக்கு போகணும். சரிங்களா? இதோட மார்க்கெட் எப்படி இருக்கு? நான் போலாமா வேணாவா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு எல்லாருக்கும் டவுட்டா இருக்கா? டவுட் இருக்குல்ல? டவுட் இருக்கிறவங்களாம் டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த இந்த டவுட்டுக்கு பதில் சொல்லுங்க ப்ரோ. எனக்கு ரொம்ப நாளா இந்த டவுட் இருக்கு. எவ்வளவுதான் ப்ரோ எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க? எவ்வளவு சம்பளம் எனக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேலை கிடைக்குமா ப்ரோ? நான் சம்பளத்தை விடுங்க. வேலை கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. கொஞ்சம் அதை பார்த்து சொல்லி விடுங்க ப்ரோ. அந்த டவுட் இருக்கும் நம்ம ஆளுங்களுக்கு நிறைய. அதாவது வேலை கிடைக்குமா ப்ரோ அதை சொல்லுங்க ப்ரோ அப்படின்ட்டு. கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஐ யூஎக்ஸ் டிசைன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி ரோலாக மாறிடுச்சு இன்னைக்கு மார்க்கெட்டில். என்னதான் ஏஐ வந்தாலும் சரி, என்னதான் எது வந்தாலும் சரி, நம்ம ரோல் போகவே போகாது. ஒரு எக்ஸாம்பிள் வேணா உங்களுக்கு காட்டி விடுறேன். ஃப்ரீ அட்வைஸ்ன்னு வச்சுங்க, இல்லை ஃப்ரீ ஷோகேஸ்ன்னு வச்சுங்க. ஓகேவா? இப்போ நான் என்னுடைய என்ன பண்ண போகிறேன், என்னோட ரெசியூம் நான் சாரி என்னுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஜாப்ஸ்குள்ளே போகிறேன் நான் இப்போ. ஓகே, இங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இது எல்லாமே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர்ஸ்க்கான ஜாப் ரோல் பாருங்களேன். இது எல்லாமே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வெரிசான் வெரிசான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரி இங்கே பாரு. வெரிசான் இருக்கா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்ச கம்பெனிஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. இதோ பாருங்க கூகுள். ஓகே, யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனர் ஹெச்பி. இங்க பாருங்க, இது சஜஷனே காட்டுது பாருங்க எனக்கு. இது சொல்லுது 9 to 9 வந்து 10 ஸ்கில் வந்து உனக்கு மேட்ச் ஆகுது, நீ குட் ஃபிட்டா இருப்ப, அப்ளை பண்ணுன்றது. கூகுள். கூகுள் பாருங்க. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க இதுல வந்து இப்போ நீங்க எல்லாம் சொல்லலாம், இதெல்லாம் உங்க ப்ரொஃபைல் வந்து ஒரு 8 to 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால ஷோ பண்ணுது, எங்களுக்கெல்லாம் ஷோ பண்ணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க இன்னைக்கு ஒரு வருஷத்துல உட்காரனா இந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இந்த ஜாப் ரோல்லாம் உங்களுக்கு காட்டாது. சொல்றது புரிஞ்சுதா? நீங்க 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இந்த ஜாப் ரோல்லாம் உங்களுக்கு வரணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த மந்த்ல நீங்க உட்காந்து யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆகணும். இல்லைன்னா கஷ்டம். கரெக்டா இல்லையா? அப்போ த டே ஒன் வில் பி டிஃபிகல்ட், பட் டே டூ வில் பி ஹாப்பி. ஓகே, நானும் தான் கஷ்டப்பட்டேன். ஒரு 6 மாசம் கஷ்டப்பட்டு டிசைன் படிச்சுட்டு. பட் இட்ஸ் ஓகே. தட் ஆல் ப்ராக்ரஸ். அவ்வளவுதான். நீங்க ஒரு டைரக்டர் ஆக போறீங்கன்னு வச்சுங்க ஒரு மூவிக்கு. 10 வருஷம் அவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் சுத்திட்டு இருக்கான் இல்லையா? அதே போலதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜாப் ரோலா எடுத்து நீங்க பண்றீங்க அப்படின்னும் போது ஃபார் ஷூர் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கான growth கன்ஃபார்ம் இருக்கும், கன்ஃபார்ம் இருக்கும், கன்ஃபார்ம் இருக்கும். ஓகே, கிட்டத்தட்ட உண்மையை சொல்ல போனா வச்சுங்களேன், அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு டிசைனரா.
இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல அவ்வளவு வேகன்சி இருக்குப்பா. உண்மையை சொல்ல போனா அவ்வளவு வேகன்சி இருக்கு. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, சும்மா 4 பேப்பர் மேய்ஞ்சிட்டு இங்கிலீஷ் பேப்பர் மேய்ஞ்சிட்டு வந்து நான் இவை டிசைனர் சொல்லி சும்மா சுத்திட்டு இருக்கிறாங்க. மக்கள் ஹையர் பண்றவங்க கிளியரா ஹையர் பண்றானுங்க. விஷயம் தெரிஞ்சவன் இருந்தா மட்டும் தான் உள்ள எடுப்பான், இல்லைன்னா எடுக்கவே மாட்டான். அதாவது யுஐ டிசைனர் எல்லாம் சொல்லி நீ சுத்திட்டு இருக்கலாம். நான் வந்து கோர்சரால படிச்சேன், நான் வந்து இதோ அந்த ஒரு ஒரு 500 600 கட்டி ஒரு யுடோமியில் ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணேன். அந்த கதைலாம் இங்கே கிடையவே கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறான். யூ வாண்ட் டு பி ஏ கிளியர் கட் ஸ்கில் அனாலிட்டிக் பர்சனாக இருக்கணும். ஸ்கில்லில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்கில்ல வந்து பார்த்தீங்கன்னா 1% கூட நீங்கள் குறையக்கூடாது. மார்க்கெட் நீங்கள் அப்படிதான் எதிர்பார்க்குது. ஓகே, மார்க்கெட் இஸ் எக்ஸ்பெக்டிங் ரைட் நோ லைக் திஸ். ஓகே, ஸோ மறக்க முடியாம தவிர்க்க முடியாத ஒரு டிபெண்டன்சி இருக்குது நம்மளுடைய சைட்ல இருந்து. ஸோ அதனால நம்மள எந்த டைம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி டெவலப்மெண்ட் டீம்ல இருக்கிறவங்க ஈஸியாக லே ஆஃப் பண்ணுறானுங்க. ஆனால் நீங்கள் நம்மள யோசிச்சு பாருங்க, டிசைனர்ஸ் லே ஆஃப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இட்ஸ் நாட் ஹேப்பன். ஏன்னா எவ்ரி டே ஒரு டிசைனுக்கான ரெக்யர்மெண்ட் கன்ஃபார்ம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்பயுமே சொல்றேன், எப்பயுமே பீப்புள் வில் ஹாவ் டிசைனர் சப்போர்ட், நீட் சம் டிசைனர் சப்போர்ட். ஸோ அதுக்காகவே என்ன பண்றோம் நம்ம, யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸை முக்கியமா வேலை வைக்கிறோம். கிராஃபிக் டிசைனோட ஒர்க் என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபிக் டிசைனோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாவால போயிடுச்சு ப்ரோ. வேற யாருமே கிடையாது, ஒரே ஒரு பர்சனல் தான் போச்சு. யாரால போச்சு? கிராஃபிக் டிசைனோட லைஃபே வந்து போனதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா. யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? கேன்வான்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்ததுனால தான் கிராஃபிக் டிசைனோட லைஃபே போச்சு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனும் டிசைன் தெரியாது, நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. நீ என்ன பண்றான், அவன் கேன்வால உட்காந்து ஏதாவது டிசைன் பண்ண தெரிஞ்சு லைட்டா அப்படி இப்படி பண்ணிட்டு நானும் ஒரு டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிசைன் டாஸ்க் கொடுக்க வேண்டிய எங்க மேனேஜர் எல்லாம் அவங்களா டிசைன் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம டிமாண்டை கம்மி பண்ணிட்டாங்க. அப்போ கிராஃபிக் டிசைனர்ஸோடைய ஒர்க்கு வந்து டிமாண்டு கம்மி ஆயிடுச்சு. ஆனா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிமாண்டு கம்மி ஆயிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது எல்லாராலையும் பண்ணவும் முடியாது. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் டீப் லெவல் நாலேஜ் ஆஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். சொன்னா புரிஞ்சுதா? ஸோ யூஎக்ஸ் டிசைனர்ஸ்க்கு மார்க்கெட் எப்பயுமே ஓப்பனா இருக்கு. சரிங்களா? ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கா? யாருக்குன்னா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கா? சி அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர்ப்பா, வெரி குட். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, அடுத்து இப்போ கமிங் டு மை சேலரி. இது வந்து நான் மே மந்த் வாங்கின சேலரியோட ஸ்கிரீன்ஷாட். ஓகே, ஸோ நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா? 1,08,956 ரூபாயோட சேலரி, மே மந்தோடைய சேலரி. ஓகே, ஸோ என்னுடைய கம்பெனிலேருந்து எனக்கு போட்ட சேலரி. ஸோ நான் எனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு சொன்னேன்? 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. அந்த 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கான சேலரி நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ எனக்கு அடுத்த கம்பெனியில் வேலைக்கு கூப்பிட்டு இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேலரி எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, 25th, அதாவது சாரி 25 lakh எல்பிஏ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில கம்பெனியில் 27 எல்பிஏ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்களா யுஐ யுஎக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சி போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு? கிடையவே கிடையாது. உங்களால முடியும், எல்லாராலையும் முடியும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஐ எம் அ கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட். ஓகே, கவர்மெண்ட் ஸ்கூல் பர்சன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் வந்து படிச்சுட்டு நான் வந்து சாரி இன்ஜினியரிங் முடித்தேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கிராஃபிக் டிசைன் முடிச்சுட்டு தான் நான் உள்ளே போயிருந்தேன். ஸோ என்னாலே இவ்வளோ முடியுது. அதுவும் இந்த வருஷம் இப்போதான் நீங்க முடிச்சிருப்பீங்க காலேஜ், உங்களால கன்ஃபார்ம் முடியும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டான பாத்துல டிராவல் பண்ணணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே நீங்க பண்ண தேவையில்லை. யூ வாண்ட் டு டிராவல் கரெக்ட் ஃபார்மட், கரெக்ட் வே, அவ்வளவுதான். இது பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஃபார் ஷூர் சொல்றேன், யூ கேன் ஏபிள் டு க்ரோ. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 8,000 ரூபா, இன்னைக்கு மார்க்கெட்ல ஸ்டார்ட் பண்ணும்போது 20,000 ரூபாயிலிருந்து 25,000 சேலரி மினிமலா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நான் 2016 ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட
23ல வந்து நான் 1 லட்ச ரூபா அட்டைன் பண்ணேன். இந்த விஷயத்த என் ஸ்டூடெண்ட் என்கிட்ட 2022ல படிச்சுட்டு 24லயே அவங்க வந்து பாத்தீங்கன்னா 90,000 வாங்கிட்டு இருக்கிறாங்க. 13 எல்பிஏ சும்மா வாங்கினு இல்ல, 13 எல்பிஏ வாங்குறாங்க, வெரிசான்ல வாங்குறாங்க. ஸோ இப்போ ஒரு ஃபாஸ்டா இருக்குது மார்க்கெட்டு. தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் விஷயங்கள் என்னன்னா, நெட்வொர்க் பண்ணணும். ஒரு யுஐ யுஎக்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ என்னோட குரோத் பார்த்துருக்கீங்க. 2016 இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நான் வந்து 1,10,10,000 கிட்ட சேலரி வாங்குறேன். திஸ் இஸ் மை growth ஆஃப் யுஐ யுஎக்ஸ் டிசைனர். உங்களால முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களாலையும் இதை விட சேலரியை கிராஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எஸ், கிராஃபிக் டிசைனுக்கு கொஞ்சம் கம்மி பே தான் கொடுப்பாங்கப்பா. ஸோ யூஐ யூஎக்ஸ் டிசைனுக்கு இப்போ எப்படி இருக்கு growth? உங்களுக்கு இப்போ ஒரு பிலீவ்னஸ் கிடைக்குதா? நம்ம யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆகலான்ற ஒரு பிலீவ்னஸ் கிடைக்குதா? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பர்சன் ஒருத்தர் படிச்சிருக்காரு. அவர் கிராஃபிக்ஸ்ல இருந்து தட்டு தடுமாறி ஏதோ போயிருக்கிறாரு. இத்தனைக்கும் ஒரு மென்டார் கூட கிடையாது எனக்கு. ஐ டசன்ட் ஹாவ் எனி மென்டார். நானே நானே தட்டு தடுமாறி போயிருக்கேன். ரைட் now யூ ஹாவ் லாட் ஆஃப் mentors. கரெக்ட்? ஸோ யூ கேன் ஏபிள் டு டூ. ஓகே, யூ கேன் ஏபிள் டு டூ. ஓகே. ஸோ நிறைய விதமான ஜாப் ரோல்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்எல் எல்லா கம்பெனிலும் இருக்கு. ஆனா நம்ம இப்போ போட்ட உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் ஃப்ரெஷருக்கு எங்க இருக்குது, சீனியருக்கு தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்க சீனியர் ஆயிட்டு உள்ள போவீங்க, கவலைப்பட வேண்டாம். யூ ஹாவ் த ஸ்கோப், யூ ஹாவ் த ஸ்கில் செட், யூ கேன் ஏபிள் டு கெட் இன் டு பிக் கம்பெனிஸ். ஹார்ட் ஒர்க் தான் மேட்ரு. கல்லு தூக்கி அடிச்சா எந்த எந்த மரத்துல கல் தூக்கி அடிக்கிறீங்களோ அந்த மரத்துல இருந்து தான் பழம் விழும். நீங்க அமேசான்ல போய் வேலை தட்டீங்கன்னா அமேசான்ல கிடைக்கும். அக்செஞ்சர்ல போட்டீங்கன்னா அக்செஞ்சர். குட்டி கம்பெனினா குட்டி கம்பெனி. எதுல உங்களுக்கு பெட்டரா கிராக் பண்றதுக்கு முடியுமோ அதுல கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய நாளுக்கு நாள் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் உருவாகிட்டே இருக்கு. புது புது ஆப்ஸ் உருவாகிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஆப்ஸ் உருவாக நீங்க அப்ளிகேஷன் டிசைனாக வந்தீங்கன்னா மார்க்கெட்டு செம குரோத்தில் இருக்கும்போது அழகா உங்களை பிக் பண்ணி எடுத்துப்பாங்க. ஓகே. ஸோ எப்படி வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆகலான்றது தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்களா ஒரு ஓன் பேத் ரெடி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாக இருக்கிற ரிசோர்ஸஸ் பாருங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்கு. யூ கேன் ட்ரை வித் அவர் ப்ரோக்ராம்ஸ். ஓகே. சரி, ஓகே. இன்னைக்கு செஷன் ஒரு லைவ் செஷனா இருந்துச்சு. உங்களுக்கு யுஐ யுஎக்ஸ் பத்தி நிறைய சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நாளைக்கும் கரெக்டாக நிறைய சொல்லி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் லீவ் போடாம வரணும். அதே மாதிரி அட்டெண்டன்ஸ் லிங்க் இருக்குது. அந்த அட்டெண்டன்ஸ் லிங்க் வந்து நான் குரூப்ல ஷேர் பண்றேன். யாருமே ஃபில்அப் பண்ணுங்க. யாரெல்லாம் ஃபில்அப் பண்ணலையோ உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ளீஸ் ஃபில் த அட்டெண்டன்ஸ். ஓகே. செஷன் எப்படி இருந்துச்சு கைஸ்? ரொம்ப ரொம்ப பொறுமையா சொல்லிக் கொடுத்தேனா? ரொம்ப வேகமா போனேனா? எப்படி இருந்துச்சு? வாட் இஸ் யுவர் ஃபீட்பேக் டுடே செஷன்? செஷன் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கப்பா. ஓ, நீங்க குரூப்ல இல்லையா? ஓகே ஓகே. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க.
ஒரே நிமிஷம் எனக்கு ஃபார்ம் லிங்க் நான் ஷேர் பண்றேன், இங்கவே லைவ்ல ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ செஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து அழகா கொடுக்குற முடியுதா கொடுங்க இங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபீட்பேக்குக்கான இது லிங்கை இங்க பிங் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் ஃபார் த டுடே செஷன். ஓகேவா? ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செஷன் எவ்வளோ கிளியர் கட்டாக எடுத்திருக்குன்றது புரிஞ்சிருக்கும். ஸோ யூஐ யூஎக்ஸ்ல எவ்வளோ ஸ்கோப் இருக்குன்னு புரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ நான் கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்க பொண்ணான ரிவ்யூஸை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு செஷன், எப்படி போச்சு, ஹவ் யூ கைஸ் ஆர் ஃபெல்ட், நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்ட மாதிரி இருந்ததா? ஓகேப்பா, நான் வந்து ஷேர் பண்றேன் உங்களுக்கு. எஸ். தேவனீஸ்வர், நீங்க கன்ஃபார்ம் எனக்கு பிங் பண்ணுங்க தேவனீஸ்வர், நான் உங்களுக்கு கூட கனெக்ட் பண்றேன். ஓகே. பிங் மீ இன் இன்ஸ்டாகிராம். ஓகே. ஐ திங்க் நீங்க எனக்கு பிங் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு ஐ திங்க் ஸோ. நீங்க எதுக்கும் ஒரு டைம் பிங் பண்ணுங்க, வில் கனெக்ட். ஓகே. அண்ணா ஃப்ரீ கோர்ஸ்ல ஐ எம் டஸ் நாட் ரெஜிஸ்டர்ட். இப்போ இந்த கோர்ஸ் ப்ரோக்ராம் தான் நம்ம ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க என் கூட சப்போஸ் 4 மந்த் டு 6 மந்த் டிராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கிட்ட பெய்ட் மென்டர்ஷிப் இருக்குது. நீங்க அதை என்னன்னு பார்க்கலாம். நீங்க என்னுடைய கம்பெனிலே வந்து ஒர்க் பண்ணலாம். ஆஸ் அ டிசைனராகவே நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். த டே ஒன் வென் யூ ஆர் ஸ்டார்டிங் யூஐ யூஎக்ஸ் லேர்னிங் வித் அஸ், நீங்க எங்க கம்பெனிலே வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா யூ கேன் கம் அண்ட் யூ கேன் ஜாயின் வித் அஸ். பட் ஆனால் அது பெய்டு ப்ரோக்ராம். ஓகே. ஸோ 3 மந்த் ப்ரோக்ராம், 6 மந்த் ப்ரோக்ராம் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அதை பின் பண்றேன். அட்டண்டன்ஸ் போடாதவங்களாம் இங்க போட்டுங்க. சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். ஸோ நானும் நாளைக்கு செஷனை சூப்பராக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு வருண். நீங்கள் போய் அங்கே அழகாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ இப்போ நான் பப்ளிஷ் பண்ண போகிற வீடியோலையோ இல்லை இந்த லைவ் போயிட்டு இருக்கிற வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா இருக்கு. யூ கேன் ஜாயின் வருண். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். வில் கனெக்ட் டுமாரோ. சரிங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.